மாதவி சாய்பா கிச்சனில் பார்க்க போகிற பேக்கிங் ரெசிபி நான் கட்டாய் குக்கீஸ். மைதா கோதுமை இல்லாமல் குளுட்டன் ஃப்ரீ வெர்ஷனில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மைதாவை விட கோதுமை ஹெல்த்தி, சர்க்கரையை விட தேன் ஹெல்த்தின்றதெல்லாம் மெத்து. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு நெய்யோட 1/4 கப்பு பவுட்ரு பண்ண சுகரை ஆட் பண்ணி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ற அளவை பொறுத்து தான் ஹெல்த்தும் ஃபிட்னஸும். இந்த குளுட்டன் ஃப்ரீ வெர்ஷன்றது சில பேருக்கு கோதுமை மைதா அலர்ஜி ஆகும், அவங்களுக்கான ரெசிபி தான் இது. இப்போது இந்த நெய்யோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் தயிர், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் காடமம் எசன்ஸ். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் பவுட்ரு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க 1/4 கப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 கப்பு கடலை மாவையும் சேர்த்து விடுங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு திரட்டிக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் நிறைய குளுட்டன் ஃப்ரீ மாவுங்க கிடைக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்க கடலை மாவை வச்சு உங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உருட்டிக்கோங்க. இதை ஒரு பேக்கிங் பேனில் வச்சு அது மேலே ஒரு பிஸ்தாவும் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 12 to 13 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நான் கட்டாய் குக்கீஸ் ரெடி. இது டீ டைமுக்கு பர்ஃபெக்டான காம்போ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.